அன்பின் வணக்கம். தேன்கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம். மொழிபெயர்ப்பு TS சொக்கலிங்கம். போரும் வாழ்வும் பகுதி 2, புத்தகம் 3. வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி. அத்தியாயம் 12. நட்டாஷாவுக்கு ஹெலனின் அழைப்பு. நாடகத்திற்கு மறுநாளன்று ரஸ்டோவ்கள் எங்கேயும் போகவில்லை. அவர்களை பார்ப்பதற்கு யாரும் வரவும் இல்லை. மரியா டிமிட்ரிவ்னா எதையோ பற்றி கோமகனோடு பேசிக்கொண்டிருந்தாள். அதை நட்டாஷாவிடம் அவர்கள் மறைக்க விரும்பினார்கள். அந்த வயோதிக இளவரசரை பற்றித்தான் ஏதோ அவர்கள் பேசிக்கொண்டு திட்டம் போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் என்று நட்டாஷா யூகித்தாள். இளவரசர் ஆண்ட்ரூ எந்த வினாடியும் வரலாம் என்று அவள் எதிர்பார்த்தாள். அன்றைய தினம் வாஜ்வைஜங்கா என்ற இடத்திற்கு அவர் வந்துவிட்டாரா என்பதை விசாரித்து வரும்படி 2 தடவை சேவகனை அனுப்பினாள். அவர் இன்னும் வரவில்லை. மாஸ்கோவுக்கு வந்த பின்பு ஆரம்ப தினங்களை விட அவள் இப்போது அதிகமாக கஷ்டப்பட்டாள். அவருக்காக அவள் கொண்டிருந்த வாட்டத்தோடும் அவளுக்கு ஏற்பட்டிருந்த அமைதியின்மையோடும் அவளுக்கு மற்றொரு விசாரமும் கலந்து கொண்டது. அதாவது இளவரசி மேரியோடும் வயோதிக இளவரசரோடும் அவள் சந்தித்து பேசிய மனப்பிடித்தமில்லாத விஷயங்கள் கலந்து கொண்டன. காரணமில்லாத பீதியும் கவலையும் அவளுக்கு ஏற்பட்டன. அவர் வராமலே இருந்து விடலாம் என்றும் அல்லது வருவதற்கு முன்பாக தனக்கு ஏதாவது ஏற்படலாம் என்றும் அவளுக்கு அடிக்கடி தோன்றி வந்தது. முன்னால் அவள் செய்ததைப் போல அமைதியாகவும் தொடர்ச்சியாகவும் அவரை பற்றி அவளால் நினைக்க முடியவில்லை. அவரை பற்றி அவள் நினைக்க ஆரம்பித்ததும் அந்த வயோதிக இளவரசர், இளவரசி மேரி, அந்த நாடக கொட்டகை, குராக்கின் ஆகியவர்களின் நினைப்புகள் அவளுடைய நினைப்புகளுடன் கலந்து கொள்கின்றன. மறுபடியும் அவள் குற்றம் செய்து விடவில்லையா? இளவரசர் ஆண்ட்ரூவுக்கு அவள் ஏற்கனவே துரோகம் செய்து விடவில்லையா என்ற சந்தேகங்கள் அவள் மனதில் தோன்றும். மீண்டும் அவள் நாடக கொட்டகையில் அவளுடைய மனதிற்கு எட்டாத ஒரு பயங்கரமான குழப்பத்தை உண்டு பண்ணிய அந்த பேர்வழியுடைய முகத்தோற்றத்தில் காணப்பட்ட ஒவ்வொன்றையும், ஒவ்வொரு அசைப்பையும், ஒவ்வொரு வார்த்தையையும் அவள் எண்ணி பார்க்க ஆரம்பிப்பாள். நட்டாஷா எப்போதையும் விட அதிக உற்சாகமாய் இருப்பதாக குடும்பத்துக்கு தோன்றியது. ஆனால் அவள் முன்பிருந்ததை விட மகிழ்ச்சியிலோ அமைதியிலோ வெகு தூரம் குறைவாகவே இருந்தாள். ஞாயிறன்று காலையில் மரியா டிமிட்ரிவ்னா தன்னுடைய விருந்தாளிகளை தன்னுடைய மாதா கோயிலுக்கு பிரார்த்தனை செய்ய அழைத்தாள். அந்த கோயில் அங்கே ஒரு காலத்தில் தோன்றிய பிளேக் வியாதியால் மரணமடைந்தவர்களின் கல்லறைகளுக்கு மேலாக கட்டப்பட்டிருந்தது. அந்த ஆடம்பரமான மாதா கோயில்கள் எனக்கு பிடிப்பதில்லை என்று அவள் தன்னுடைய சுதந்திரமான நினைப்பை பற்றி பெருமை கொள்வது போல சொன்னாள். எல்லா இடத்திலும் கடவுள் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறார். இங்கே எங்களுக்கு ஒரு சிலாக்கியமான மதகுரு கிடைத்திருக்கிறார். அவர் பிரார்த்தனையை மரியாதையாகவும் கண்ணியமாகவும் நடத்துகிறார். உதவி மதகுருவும் அதே மாதிரிதான். அந்த கோஷ்டிக்கான பிரார்த்தனையில் என்ன புனிதத்தன்மை இருக்கிறது? எனக்கு அது பிடிப்பதில்லை. அது வெறும் டம்பம் என்று நினைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமைகளை மரியா டிமிட்ரிவ்னா மிகவும் விரும்புவதுண்டு. அத்தினங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது அவளுக்கு தெரியும். சனிக்கிழமைகளில் அவள் வீடு முழுவதும் சுத்தம் செய்யப்படும். அவளோ அவளுடைய சேவகர்களோ ஞாயிற்றுக்கிழமைகளில் வேலை செய்வது கிடையாது. எல்லோரும் விடுமுறை ஆடைகள் அணிந்து கோயிலுக்கு போவார்கள். டின்னரின் போது அவளுக்கு தனியாக சில பதார்த்தங்கள் தயாரிக்கப்படும். அன்று வேலைக்காரர்களுக்கு ஓட்கா மதுவும் வாத்து அல்லது பன்றியின் மாமிசமும் கொடுக்கப்படும். ஆனால் அந்த விடுமுறை மகிழ்ச்சியானது மரியா டிமிட்ரிவ்னாவின் அகலமான கண்டிப்பான முகத்தில் தோன்றுவதைப் போல அந்த வீட்டில் வேறு எங்கும் தோன்றுவதில்லை. அன்றைய தினம் அவளுடைய முகப்பார்வை ஒரு பவித்திரமான தோற்றத்தை கொண்டதாய் இருக்கும். பிரார்த்தனைக்கு பின்னர் அவர்கள் காபி சாப்பிட்டார்கள். அவர்கள் சாப்பிட்டு போஜன அறையில் நாற்காலிகள் மீது போடப்பட்டிருந்த உரைகள் எல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டன. வண்டி தயாராக இருப்பதாக ஒரு சேவகன் வந்து சொன்னான். ஒரு கண்டிப்பான தோற்றத்தோடு மரியா டிமிட்ரிவ்னா எழுந்தாள். அவளுடைய விடுமுறை நாள் சால்வையை போர்த்தியிருந்தாள். அதை போர்த்தி கொண்டுதான் அவள் மற்றவர்களை வெளியே பார்க்க போவது வழக்கம். அன்று இளவரசர் நிக்கலஸ் புல்கான்ஸ்கியை அவள் பார்க்கப் போவதாகவும் நட்டாஷாவை பற்றி அவரிடம் கேட்கப் போவதாகவும் சொன்னாள். அவள் போன பின்பு திருமதி சூபாட் ரோகட் என்ற ஆடை தயாரிப்பவளின் கம்பெனியில் இருந்து ரஸ்டோவ்களை பார்க்க ஒரு பிரதிநிதி வந்தாள். இந்த வேலையினால் ஏற்படும் பொழுதுபோக்கை கண்டு நட்டாஷா மிகுந்த சந்தோஷமடைந்தாள். வரவேற்பு அறைக்கு பக்கத்தில் இருந்த அறையில் அவள் அமர்ந்து புது ஆடைகளை மேலே அணிந்து பார்க்க ஆரம்பித்தாள்.
கை சட்டை இல்லாத மார்ச்சட்டையை முதலில் அவள் தன் உடம்பில் தரித்தாள். பின்னால் கண்ணாடியில் தன் தலையை திருப்பி பின்பக்கமாக அந்த சட்டை எப்படி அமைந்திருக்கிறது என்பதை கவனித்தாள். இச்சமயத்தில் வரவேற்பு அறையில் அவளுடைய தந்தையினுடையவும் மற்றொரு பெண்ணினுடையவும் உற்சாகமான பேச்சு குரல்கள் கேட்டன. அந்த குரலை கேட்டு அவள் முகம் சிவந்தது. அதுதான் ஹெலன். அந்த மார்ச்சட்டையை கழற்றுவதற்கு நட்டாஷாவுக்கு நேரமில்லை. அதற்குள்ளாக கதவு திறக்கப்பட்டு கோமகள் பெசுகாவா உள்ளே வந்தாள். அவள் ஒரு சிவந்த வெல்வெட்டு கவுனும் உயரமான கழுத்து பட்டையும் அணிந்திருந்தாள். இதமான நட்பான புன்னகைகள் ஒளிவீச அவள் உள்ளே வந்தாள். ஹோ, என்னுடைய பரவசக்காரியே என்று நாணி முகம் சிவந்திருந்த நட்டாஷாவை பார்த்து அவள் சொன்னாள். என்ன மனோகரம்! உண்மையில் எனது அன்புள்ள கோமகனே, இந்த அழகை எங்குமே பார்த்ததில்லை என்று கோமகன் ரஸ்டோவை பார்த்து அவள் சொன்னாள். நீங்கள் எப்படி மாஸ்கோவில் இருந்து கொண்டே ஒரு இடத்திற்கும் போகாமல் இருக்க முடியும்? இல்லை, நான் அப்படி உங்களை விட்டுவிட முடியாது. இன்றிரவு குமாரி ஜார்ஜஸ் எனது வீட்டில் வந்து சில செய்யுட்களை வாசிக்கப் போகிறாள். அதற்காக நான் சிலரை அழைத்திருக்கிறேன். நீர் உம்முடைய இந்த அழகிய பெண்களை அழைத்து வராவிடில் இவர்கள் குமாரி ஜார்ஜஸை விட அழகானவர்கள். நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்னுடைய கணவர் டீவேர் என்ற இடத்திற்கு போயிருக்கிறார். இல்லையானால் அவரை அனுப்பி உங்களை கட்டாயமாக அழைத்து வர செய்வேன். நீங்கள் கட்டாயம் வர வேண்டும், கண்டிப்பாக வர வேண்டும். 8 மணிக்கும் 9 மணிக்கும் மத்தியில் வாருங்கள். அவள் அந்த ஆடை செய்பவளுக்கு தலையை ஆட்டினாள். அவளை முன்பே அவளுக்கு தெரியும். அந்த ஆடைக்காரி இவளை பார்த்து வணக்கம் செய்தாள். பக்கத்தில் இருந்த சாய்வு நாற்காலியில் அமர்ந்தாள். அங்கிருந்த கண்ணாடி அவர் அணிந்திருந்த வெல்வெட் ஆடையின் மடிப்புகளை அழகாக எடுத்து காட்டியது. அவள் நல்ல குணத்தோடும் மகிழ்ச்சியோடும் பேசிக்கொண்டிருப்பதை விடவில்லை. நட்டாஷாவின் அழகை புகழ்ந்து கொண்டே இருந்தாள். நட்டாஷாவின் உடைகளை பார்த்து அவற்றையும் புகழ்ந்தாள். புதிதாக தனக்கு வந்திருந்த ஒரு ஆடையை பற்றியும் அவள் புகழ்ந்தாள். பாரிஸிலிருந்து அவளுக்கு வந்திருந்த அந்த ஆடையில் உலோகங்கள் கலந்து ஒளி வீசும்படி செய்யப்பட்டிருந்தது. அதே மாதிரி ஒன்று வாங்கும்படி நட்டாஷாவிடம் சொன்னாள். ஆனால் உனக்கு எதுவும் பொருத்தமாக இருக்கும் என்னுடைய அழகியே என்று அவள் கூறினாள். நட்டாஷாவின் முகத்தை விட்டு அந்த மகிழ்ச்சி புன்னகை எப்போதுமே அகலவில்லை. அந்த கோமகள் பெசுகாவா என்பவளை முன்பெல்லாம் சமீபத்தில் கூட நெருங்க முடியாத அவ்வளவு பெரிய முக்கியமானவள் என்று நினைத்து கொண்டிருந்தாள். அவள் இப்போது இவளிடம் அவ்வளவு அன்பாக இருப்பதையும் புகழ்வதையும் கண்டு அப்போதுதான் மலர்வதைப் போல அவள் சந்தோஷங்கொண்டாள். அவ்வளவு அழகாகவும் அவ்வளவு அன்பாகவும் இருந்த அவள் மீது நட்டாஷா மிகுந்த பிரியம் கொண்டு மகிழ்ச்சியோடு தோன்றினாள். ஹெலனும் நட்டாஷாவிடம் உண்மையாகவே மகிழ்ச்சி கொண்டாள். தமாஷாக நேரத்தை போக்க அவளும் விரும்பினாள். நட்டாஷாவும் தாமும் சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அனடோல் அவளிடம் கேட்டிருந்தார். அந்த நோக்கத்தோடு தான் அப்போது அவள் ரஸ்டோவ்களை பார்க்க வந்திருந்தாள். நட்டாஷாவையும் தன்னுடைய சகோதரரையும் மோத விடுவதில் அவளுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டிருந்தது. பீட்டர்ஸ்பர்க்கில் ஒரு சமயத்தில் போரிஸை தன்னிடமிருந்து அபகரித்து கொண்டதற்காக நட்டாஷா மீது அவள் கோபமடைந்ததுண்டு. ஆனால் அதை பற்றி அவள் இப்போது நினைக்கவில்லை. தன்னுடைய சொந்த வழியில் நட்டாஷாவின் மகிழ்ச்சியை அவள் மனப்பூர்வமாக விரும்பினாள். அவள் ரஸ்டோவ்களிடமிருந்து விடைபெற்று போகும்போது தன்னுடைய அபிமான நட்டாஷாவை தனியாக அழைத்தாள். நேற்றிரவு என்னுடைய சகோதரர் என்னுடன் டின்னர் சாப்பிட்டார். நாங்கள் சிரித்து சிரித்து அநேகமாய் உயிர் போய்விட்டது. அவர் உனக்காக பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தாரே தவிர சாப்பிடவே இல்லை. எனது மனோகரமே, அவர் உன் மீது பைத்தியம் பிடித்ததைப் போல காதல் கொண்டிருக்கிறார் என் அன்பே. நட்டாஷா இதை கேட்டதும் முகம் சிவந்து நாணினாள். ஐயோ, அவள் எம்மாதிரி முகம் சிவந்து நாணுகிறாள், அவள் எம்மாதிரி நாணுகிறாள் எனது அழகியே என்று ஹெலன் கூறினாள். நீ கண்டிப்பாக வர வேண்டும். நீ யார் மீதாவது காதல் கொண்டிருந்தால் என் அழகியே, அதற்காக இங்கு வீட்டிற்குள் அடைபட்டு கொண்டிருப்பது ஒரு காரணமாகாது. உனக்கு நிச்சயதார்த்தமாகியிருந்தாலும் சரி, உன் நிச்சயதார்த்த புருஷர் நீ உயர் வட்டாரங்களுக்கு போய் மனக்களிப்பு பெற வேண்டுமென்று நினைப்பாரே தவிர தனியாக இருந்து சலிப்பு தட்டி சாக வேண்டுமென்று நினைக்க மாட்டார். அப்படியானால் எனக்கு நிச்சயதார்த்தமாகியிருக்கிறது என்பதை அவள் அறிந்திருக்கிறாள் என்று தோன்றுகிறது. அவளும் அவளுடைய கணவரான பியரும், அந்த நல்ல பியரும் இதை பற்றி பேசியும் சிரித்தும் கொண்டிருப்பார்கள். அது ரொம்ப சரி.
மறுபடியும் அந்த ஹெலனுடைய செல்வாக்கினால் அவளுக்கு எது பயங்கரமாக தோன்றியதோ அது இப்போது இயற்கையாகவும் எளிதாகவும் தோன்றியது. அவள் எவ்வளவு பெருந்தன்மையாயிருக்கிறாள், எவ்வளவு அன்பு, என்னிடம் மிகுந்த பிரியம் கொண்டிருக்கிறாள் என்பது தெளிவாகிறது. அப்படியானால் நான் ஏன் மகிழ்ச்சி பெறக்கூடாது என்று நடாஷா நினைத்து அந்த ஹெலனை விரிந்த ஆச்சரியங்கொண்ட கண்களோடு நோக்கினாள். மரியா டிமிட்ரிவ்னா டின்னருக்கு திரும்பினாள். ஆனால் அவளுடைய பார்வையும் அவள் மௌனமாயிருந்ததும் அந்த வயோதிக இளவரசரிடம் அவள் தோற்று திரும்பினாள் என்பதை காட்டின. அந்த விஷயத்தை பற்றி அமைதியுடன் பேசுவதற்கு அவளால் முடியாதபடி இன்னமும் அவள் பரபரப்பு கொண்டிருந்தாள். கோமகன் கேட்ட கேள்விகளுக்கு அவள் மறுநாள் பதில் கூறுவதாகவும், ஆனால் விஷயங்கள் எல்லாம் சரியாக இருக்கின்றன என்றும் சொன்னாள். பெசுகாவாவின் விஜயத்தை பற்றியும் அன்று மாலை தனது வீட்டிற்கு அவள் அழைத்திருந்ததை பற்றியும் கேள்விப்பட்டதும் மரியா டிமிட்ரிவ்னா சொன்னாள், அந்த பெசுகாவாவோடு எந்தவிதமான சம்பந்தமும் வைத்துக்கொள்ள எனக்கு பிரியமில்லை. நீர் வைத்துக்கொள்ளவும் சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் வருவதாக வாக்குறுதி கொடுத்து விட்டால் போங்கள், அது உங்களுக்கு நேரப்போக்காய் இருக்கும் என்று நட்டாஷாவை பார்த்து சொன்னாள். அத்தியாயம் 12 நிறைவுற்றது. அத்தியாயம் 13. அனடோல் வலையில் நட்டாஷா. கோமகன் ரஸ்டோ பெண்களை அழைத்து கொண்டு கோமகள் பெசுகாவாவின் வீட்டிற்கு சென்றார். அங்கே அநேகம் பேர் கூடியிருந்தார்கள். அவர்கள் எல்லாருமே அநேகமாக நட்டாஷாவுக்கு அறிமுகம் இல்லாதவர்கள். அநேகமாக அந்த கூட்டத்திலுள்ள ஆண்களும் பெண்களும் மிகுந்த சுதந்திரமான நடத்தை உள்ளவர்கள் என்பதில் பிரசித்தி பெற்றவர்கள். ஆகவே கோமகன் ரஸ்டோ அவர்களை கவனித்ததும் அவருக்கு மன வருத்தம் ஏற்பட்டது. வரவேற்பு அறையில் ஒரு மூலையில் குமாரி ஜார்ஜஸ் வாலிபர்கள் புடைசூழ நின்று கொண்டிருந்தாள். பல பிரெஞ்சுக்காரர்களும் அங்கே பிரசன்னமாய் இருந்தார்கள். அவர்களில் மெட்டிவியரும் ஒருவர். ஹெலன் மாஸ்கோவுக்கு வந்ததிலிருந்தே ஹெலனுடைய வீட்டில் அவர் அந்யோன்யமாய் பழகி கொண்டிருந்தார். சீட்டு ஆட உட்காருவதற்கு கோமகனுக்கு இஷ்டமில்லை. ஏனெனில் தம்முடைய பெண்களை தம்முடைய பார்வையிலிருந்து தப்ப விடுவதற்கு அவருக்கு இஷ்டமில்லை. குமாரி ஜார்ஜஸின் ஓதுதல் வேலை முடிந்ததும் சீக்கிரம் அதை விட்டு போக வேண்டுமென்று நினைத்தார். ரஸ்டோவ்களின் வரவை எதிர்பார்த்து வாசலில் அனடோல் நின்று கொண்டிருந்தார். அவர் கோமகனை வரவேற்றவுடன் நட்டாஷாவிடம் நெருங்கி அவள் பின்னால் போனார். அவரை பார்த்ததும் நாடக கொட்டகையில் ஏற்பட்ட அதே உணர்ச்சி அவளை பாதித்தது. அதாவது அவளை புகழ்ந்து பாராட்டுவதற்கு ஒருவர் இருக்கிறார் என்பதைக் கண்டு அவளுக்கு தற்பெருமை திருப்தி ஏற்பட்டது. ஆனால் அதே சமயத்தில் அவருக்கும் தனக்கும் மத்தியில் எந்தவிதமான தார்மீக தடுப்பும் இல்லை என்பதைக் கண்டு பீதியுற்றாள். மிகுந்த மகிழ்ச்சியோடு நட்டாஷாவை ஹெலன் வரவேற்றாள். அவள் அழகையும் ஆடைகளையும் புகழ்ந்து உரக்க பாராட்டினாள். அவர்கள் அங்கே வந்த பின்பு தனது ஆடைகளை மாற்றுவதற்காக குமாரி ஜார்ஜஸ் அந்த அறையை விட்டு வெளியே போனாள். வரவேற்பு அறையில் இருந்த மக்கள் நாற்காலிகளை ஒழுங்காக போட்டு அதில் அமர ஆரம்பித்தார்கள். நட்டாஷாவுக்காக அனடோல் ஒரு நாற்காலியை இழுத்து போட்டார். அதற்கு பக்கத்தில் தாமும் உட்கார போன போது பெண்களை எப்போதுமே கவனித்து கொண்டிருந்த கோமகன் அந்த ஆசனத்தில் தாமே அமர்ந்து கொண்டார். ஆகவே அவளுக்கு பின்னால் அனடோல் அமர்ந்தார். தன்னுடைய திரண்ட பருத்த புள்ளி விழுந்த கைகள் தெரியும்படியாக ஒரு தோளின் மீது ஒரு சிவப்பு சால்வையை போட்டுக்கொண்டு தனக்கென்று ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு குமாரி ஜார்ஜஸ் வந்து ஒரு இயற்கையற்ற தோற்றத்தோடு நின்றாள். உற்சாகமான மெதுவான பேச்சுகள் காதில் கேட்க ஆரம்பித்தன. கண்டிப்பான சோர்வான தோற்றத்தோடு குமாரி ஜார்ஜஸ் கூட்டத்தை நோக்கினாள். உடனே பிரெஞ்சு கவிதைகள் சிலவற்றை ஓத ஆரம்பித்தாள். அந்த கவிதையில் தன்னுடைய சக்களத்தி மகன் மீது தான் கொண்ட தகாத காதல் காட்டப்பட்டிருந்தது. அவள் ஓதிய போது சில இடங்களில் தனது குரலை உயர்த்தினாள், சில இடங்களில் மெதுவாகச் சொன்னாள். அவருடைய தலையை வெற்றி பார்வையோடு நிமிர்த்தி கொண்டு சில சமயங்களில் வாசிப்பதை நிறுத்துவாள். சில சமயங்களில் கரகரப்பான சப்தங்களை கிளப்பி கண்களை உருட்டுவாள். அபூர்வமானது, தெய்வீகமானது, என்ன இனிமையானது என்ற குரல்கள் ஒவ்வொரு பக்கத்திலிருந்தும் கேட்டுக்கொண்டிருந்தன. அந்த பருத்த நடிகையை நட்டாஷா பார்த்தாள். ஆனால் தனக்கு முன்னால் நடந்து கொண்டிருந்த எதையும் அவள் பார்க்கவோ கேட்கவோ அறியவோ இல்லை.
அவள் மீண்டும் இந்த விசித்திரமான புத்தியில்லாத உலகத்தில் தான் கொண்டு வரப்பட்டு இருப்பதாக உணர ஆரம்பித்தாள். தன்னுடைய பழைய உலகத்திலிருந்து வெகு தூரம் போய்விட்டதாக அவள் உணர்ந்தாள். இந்த புதிய உலகத்தில் நல்லது எது, கெட்டது எது, நியாயமானது எது, புத்தி இல்லாதது எது என்ற வித்தியாசத்தை கண்டுபிடிக்கவே முடியாதது போல தோன்றியது. அவளுடைய ஆசனத்திற்கு பின்னால் அனட்டோல் அமர்ந்திருந்தார். அவர் சமீபத்தில் இருக்கிறார் என்ற உணர்ச்சியினால் ஏதோ நடக்கப் போகிறது என்ற பீதி அவளுக்கு தோன்றியது. முதல் ஓதுதல் முடிந்தவுடன் அங்கிருந்தவர்கள் எல்லோரும் எழுந்து குமாரி ஜார்ஜஸை சுற்றி நின்று தங்களுடைய உற்சாகத்தை காட்டினார்கள். எவ்வளவு அழகாக இருக்கிறாள் என்று நட்டாஷா தன்னுடைய தந்தையிடம் சொன்னாள். அவரும் அச்சமயம் எழுந்து அந்த கூட்டத்தில் நுழைந்து அந்த நடிகையை நோக்கி போனார். நான் உன்னை பார்க்கும்போது எனக்கு அப்படி தோன்றுவதில்லை என்று நட்டாஷாவுக்கு பதிலாக அனட்டோல் அவள் மட்டும் கேட்கக்கூடிய விதத்தில் பேசினார். நீ மிகுந்த வசீகரமாயிருக்கிறாய். உன்னை பார்த்த வினாடியிலிருந்து நான் உன்னை மறந்ததே இல்லை. இங்கே வா, இங்கே வா நட்டாஷா என்று கோமகன் திரும்பி பார்த்து தமது குமாரியை அழைத்தார். எவ்வளவு அழகாய் அவள் இருக்கிறாள் என்று சொன்னார். நட்டாஷா எதுவும் சொல்லாமல் தனது தந்தையிடம் சென்று அவரை ஆச்சரியமான கண்களோடு நோக்கினாள். பல கவிதைகளை ஓதிய பின்பு குமாரி ஜார்ஜஸ் அதை விட்டு போனாள். கோமகள் பெசூகாவா அங்கு வந்திருந்த விருந்தாளிகளை நடன மண்டபத்திற்கு வரும்படி அழைத்தாள். கோமகன் வீடு திரும்ப விரும்பினார். ஆனால் அந்த நடனத்தை சிறப்பிப்பதற்காக அவர் கண்டிப்பாக இருக்க வேண்டுமென்று ஹெலன் கெஞ்சியபடியால் ரஸ்டோவ்கள் அங்கே தங்கினார்கள். தன்னுடன் ஒரு நடனத்திற்கு வரும்படி நட்டாஷாவை அனட்டோல் கேட்டார். அவர்கள் நடனமாடி கொண்டிருந்த போது அவர் அவளுடைய இடுப்பையும் கையையும் அழுத்தினார். அவள் மனோகரமாய் இருக்கிறாள் என்றும் அவளை அவர் காதலிப்பதாகவும் கூறினார். அடுத்த நடனத்திலும் அவள் அவருடன் ஆடினாள். அவர்கள் தனியாக இருந்தபோது அனட்டோல் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அவளை உற்று நோக்கி கொண்டே இருந்தார். நட்டாஷா தன்னுடைய பீதியுற்ற கண்களை உயர்த்தி அவரை பார்த்தாள். அவருடைய அன்பான பார்வையில் ஒரு நம்பிக்கையான கனிவும் ஒரு புன்னகையும் காணப்பட்டன. அதனால் அவள் அவரிடம் என்ன சொல்ல வேண்டும் என்று நினைத்தாளோ அதை சொல்ல முடியவில்லை. தன்னுடைய கண்களை கீழே நோக்கினாள். அம்மாதிரி விஷயங்களை என்னிடம் பேச வேண்டாம். நான் நிச்சயதார்த்தமானவள். நான் வேறு ஒருவரை காதலிக்கிறேன் என்று வேகமாக அவள் சொன்னாள். மீண்டும் அவரை அவள் நோக்கினாள். அவள் சொன்னதை கேட்டு அனட்டோல் தடுமாறவோ வருத்தம் கொள்ளவோ இல்லை. அம்மாதிரி என்னிடம் நீ பேச வேண்டாம். நான் என்ன செய்வேன் என்று அவர் சொன்னார். நான் உன் மீது காதல் கொண்டு பைத்தியமாக இருக்கிறேன். நீ இவ்வளவு மனோகரமாயிருந்தால் அதற்கு நானா பொறுப்பு? இப்போது மறுபடியும் நடனமாடப் போவோம். நட்டாஷா பரபரப்பும் உற்சாகமும் கொண்டாள். தன்னை சுற்றி பீதியுற்ற விரிந்த கண்களோடு நோக்கினாள். வழக்கத்திற்கு அதிகமாக அவள் மகிழ்ச்சியோடு இருப்பதாக காணப்பட்டாள். அன்று மாலை நடந்தது எதையுமே அவளால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் இருவரும் 2 நடனம் ஆடினார்கள். அவளுடைய தந்தை வீட்டிற்கு போவோம் என்று அழைத்தார். ஆனால் இன்னும் கொஞ்ச நேரம் தங்க வேண்டுமென்று அவள் அவரை கெஞ்சினாள். அவள் எங்கே போனாலும் என்ன பேசிக்கொண்டிருந்தாலும் அவருடைய கண்கள் அவள் மீது இருப்பதாக உணர்ந்தாள். தான் ஆடை அணியும் அறைக்குள் போய் தன்னுடைய ஆடைகளை சரி செய்து கொண்டு வருவதாக தன்னுடைய தந்தையிடம் கேட்டது அவளுக்கு பின்னால் ஞாபகத்திற்கு வந்தது. அச்சமயம் அவளுக்கு பின்னால் ஹெலன் போனாள். அவளுடைய சகோதரரின் காதலை சிரித்து கொண்டே அவளிடம் சொன்னாள். அவள் மீண்டும் அந்த சிறிய உட்காரும் அறையில் அனட்டோலை சந்தித்தாள். அவர்களை தனியாக விட்டுவிட்டு ஹெலன் போய்விட்டாள். அனட்டோல் அவளுடைய கைகளை பற்றி கனிந்த குரலில் சொன்னார். நான் உன்னை பார்க்க வர முடியாது. ஆனால் உன்னை நான் எப்போதுமே இனி பார்க்க முடியாதா? உன் மீது நான் மிகுந்த காதல் கொண்டிருக்கிறேன். என்னால் எப்போதுமே உன்னை பார்க்க முடியாதா என்று அவளுக்கு குறுக்கான பாதையை மறித்து கொண்டு நின்று அவளுடைய முகத்திற்கு பக்கத்தில் தம்முடைய முகத்தை கொண்டு வந்தார். அவருடைய பெரிய ஜொலிக்கும் அந்த ஆண்மை கண்கள் அவளுக்கு வெகு நெருக்கமாக இருந்தபடியால் அவள் அந்த கண்களை தவிர வேறு எதையும் பார்க்க முடியவில்லை. நட்டாலி என்று அவர் கேள்விக்குறியோடு மெதுவாக அழைத்தார். அச்சமயம் அவளுடைய கைகளை வலிக்கும்படியாக அழுத்தி கொண்டிருந்தார். நட்டாலி, எனக்கு ஒன்றும் புரியவில்லை, நான் சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை என்றும் அவளுடைய கண்கள் பதிலளித்தன.
நெருப்பாய் சூடு கொண்டிருந்த இதழ்கள் அவளுடைய இதழ்களை அழுத்தின. அதே வினாடியில் அவள் பிடிப்பிலிருந்து விடுபட்டதாக உணர்ந்தாள். ஹெலனின் காலடி ஓசைகளும் அவளுடைய ஆடைகளின் சலசலப்புகளும் அந்த அறையில் கேட்டன. நட்டாஷா திரும்பி அவளை பார்த்தாள். அதன் பின்னர் சிவந்து நடுநடுங்கி ஒரு பீதியுற்ற கேள்விக்குறி கொண்ட பார்வையோடு அனட்டோலை பார்த்துவிட்டு வாசலை நோக்கி போனாள். ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, கடவுளுக்காக என்று அனட்டோல் கூறினார். அவள் தயங்கி நின்றாள். ஆகவே அவரிடமிருந்து ஒரு வார்த்தையை அவள் கேட்க விரும்பினாள். அந்த வார்த்தை அப்போது என்ன நடந்தது என்பதை பற்றி அவளுக்கு தெரிவிக்கும் என்றும் அதற்கு பதில் சொல்ல முடியும் என்றும் அவள் நினைத்தாள். நட்டாலி, ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார். அதாவது என்ன சொல்வது என்பதை அறியாமல் இருந்ததை போல தோன்றியது. அவர்களுக்கு பக்கத்தில் ஹெலன் வந்து சேருகிற வரையில் அவர் திரும்ப திரும்ப அதையே சொல்லிக் கொண்டிருந்தார். நட்டாஷாவுடன் வரவேற்பு அறைக்கு ஹெலன் வந்தாள். சாப்பாட்டுக்கு தங்காமல் ரெஸ்டோவ்கள் அதை விட்டு புறப்பட்டு போனார்கள். வீட்டிற்கு போனதும் அன்று இரவு முழுவதும் நட்டாஷா தூங்கவில்லை. தான் அனட்டோலை காதலிக்கிறாளா அல்லது இளவரசர் ஆண்ட்ரூவை காதலிக்கிறாளா என்ற பதில் சொல்ல முடியாத கேள்வியினால் அவள் வருந்தி கொண்டிருந்தாள். அவள் இளவரசர் ஆண்ட்ரூவை காதலிக்கிறாள். எவ்வளவு ஆழமாக அவள் காதலிக்கிறாள் என்பதை அப்போது அவள் தெளிவாக நினைவு கூர்ந்தாள். ஆனால் அனட்டோலை காதலிக்கிறாள் என்பதிலும் சந்தேகமில்லை. இல்லையென்றால் இதெல்லாம் எப்படி நடக்க முடியும் என்று அவள் நினைத்தாள். அதற்கு பின்னால் அவர் வழி அனுப்பிய பின்பு நான் அவனுடைய புன்னகைக்கு பதில் புன்னகை காட்டுவது என்றால், அவ்வளவு தூரத்திற்கு இந்த விஷயம் வரும்படி நான் விடுவது என்றால், முதலிலிருந்தே நான் அவரை காதலிக்கிறேன் என்பதுதானே அர்த்தம். அவர் அன்பாகவும் கண்ணியமாகவும் சிலாக்கியமாகவும் இருக்கிறார் என்றும், அவரை நான் காதலிக்காமல் இருக்க முடியாது என்றுமே அதற்கு அர்த்தம். அவரையும் அந்த மற்றொருவரையும் நான் காதலிக்கும்படி ஏற்பட்டால் அதற்கு அதற்கு நான் என்ன செய்வேன் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டு இந்த பயங்கரமான கேள்விகளுக்கு பதில் தெரிய முடியாமல் இருந்தாள். அத்தியாயம் 13 நிறைவுற்றது. அத்தியாயம் 14. நட்டாஷாவுக்கு அனட்டோலின் காதல் கடிதம். காலை வந்தது. அதோடு பரபரப்பும் சாதாரண கவலைகளும் வந்தன. ஒவ்வொருவரும் எழுந்து அங்கும் இங்கும் போகவும் பேசவும் ஆரம்பித்தார்கள். ஆடை தயாரிப்பவள் மீண்டும் வந்தாள். மரியா டிமிட்ரிவ்னா அங்கே தோன்றினாள். எல்லோரையும் காலை உணவிற்கு வரும்படி அழைத்தாள். நட்டாஷா அமைதியற்று தனது விரிந்த கண்களால் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டே இருந்தாள். தன் மீது வரும் பார்வையை தடுக்க விரும்புவது போல அவள் தோன்றினாள். எப்பொழுதும் போல தோன்றுவதற்கு அவள் முயற்சித்தாள். காலை உணவிற்கு பின்னர் அதுதான் அவளுக்கு சிறந்த நேரம். மரியா டிமிட்ரிவ்னா தனது நாற்காலியில் அமர்ந்து நட்டாஷாவையும் கோமகனையும் அழைத்தாள். நல்லது நண்பர்களே, நான் எல்லா விஷயத்தையும் சிந்தித்து பார்த்தேன். என்னுடைய யோசனை இதுதான் என்று அவள் ஆரம்பித்தாள். நேற்று நான் இளவரசர் போல்கான்ஸ்கியை பார்க்க போனேன் என்பது உங்களுக்கு தெரியும். நல்லது, அவரிடம் நான் பேசினேன். அவர் கூச்சல் போட ஆரம்பித்தார். ஆனால் கூச்சல் போட்டு என்னை மடக்கி விட முடியாது. ஆகவே நான் எதை சொல்ல வேண்டுமோ அதை சொன்னேன். நல்லது, அவர் என்ன சொன்னார் என்று கோமகன் கேட்டார். அவரா? அவருக்கு அரை பைத்தியம். அவர் நான் சொல்வதை கேட்க விரும்பவில்லை. ஆனால் இதை பற்றி பேசிக்கொண்டிருப்பதால் என்ன பிரயோஜனம்? இப்போது இருக்கிற நிலைமையில் பாவம் அந்த பெண்ணை மிகவும் வருத்திவிட்டோம். நான் உங்களுக்கு கூறும் யோசனை இதுதான். அதாவது உங்களுடைய வேலைகளை முடித்து கொண்டு நீங்கள் ஆட்ராட்னோ என்ற இடத்திலுள்ள உங்கள் வீட்டிற்கு திரும்புங்கள். அங்கேயே நீங்கள் காத்திருங்கள். ஓ இல்லை என்று நட்டாஷா கூவினாள். நீங்கள் அங்கே திரும்பி போங்கள், அங்கே காத்திருங்கள். உங்கள் நிச்சயதார்த்த கணவர் இங்கே வந்தால் இந்த சண்டையை தவிர்ப்பது என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. ஆனால் அந்த வயோதிகரிடம் அவர் தனியாக இந்த விஷயத்தை பேசி முடித்துவிட்டு அப்புறம் உன்னிடம் வருவார்.
இந்த யோசனையை கோமகன் ரஸ்டோவ் அங்கீகரித்தார். அதனுடைய நியாயத்தையும் ஒப்புக்கொண்டார். அந்த வயோதிகர் மறுபடியும் சரியான வழிக்கு வருவதாய் இருந்தால் அவரை மாஸ்கோவிலோ பால்ஹில்ஸ் எஸ்டேட்டிலோ பின்னர் பார்த்து கொள்ளுவதுதான் நலமாயிருக்கும். அப்படி இல்லை என்றால் அவருடைய விருப்பத்திற்கு விரோதமாக ஆட்ராட்னோவில் விவாகத்தை நடத்தி கொள்ளலாம். அது முற்றிலும் உண்மை. அவரை பார்ப்பதற்கும் அவளை நான் அழைத்து கொண்டு போனதற்காக வருந்துகிறேன் என்று கோமகன் சொன்னார். இல்லை, ஏன் வருந்த வேண்டும்? நீர் இங்கே இருந்ததனால் உம்முடைய மரியாதையை காட்டுவதற்காக நீர் போக வேண்டியதாய் இருந்தது. அவர் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் அது அவரை சேர்ந்த விஷயம் என்று மரியா டிமிட்ரிவ்னா கூறி அவளுடைய அழகு பையில் எதையோ ஒன்றை தேடிக்கொண்டிருந்தாள். தவிரவும் இங்கே மணப்பெண்ணுக்கான ஆடை தயாராகிவிட்டது. ஆகவே இனிமேல் நீங்கள் இங்கே காத்து கொண்டு இருக்க வேண்டியதற்கு அவசியம் எதுவும் இல்லை. ஏதாவது தயாராகாவிட்டால் அதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் போவதை நான் விரும்பாவிட்டாலும் இப்போது அதை செய்வதுதான் நல்ல வழி. ஆகவே கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடு நீங்கள் போங்கள். அந்த அழகு பையில் எதை தேடிக்கொண்டிருந்தாளோ அதை எடுத்து நட்டாஷாவிடம் கொடுத்தாள். அது இளவரசி மேரியிடமிருந்து வந்த கடிதம். அவள் உனக்கு எழுதியிருக்கிறாள். அவளை எப்படி வருத்தி கொள்ளுகிறாள்? பாவம், அவள் உன் மீது பிரியம் கொள்ளவில்லை என்று நீ நினைத்து கொள்வாயோ என்று பயப்படுகிறாள். ஆனால் அவளுக்கு என்னை பிடிக்கவில்லை என்று நட்டாஷா கூறினாள். அசட்டுத்தனமாக பேசாதே என்று மரியா டிமிட்ரிவ்னா கூறினாள். நான் ஒருவரையும் நம்ப முடியாது. அவளுக்கு என் மீது பிரியமில்லை என்று எனக்கு தெரியும் என்று நட்டாஷா அந்த கடிதத்தை வாங்கும்போது தைரியமாக சொன்னாள். அவளுடைய முகம் ஒரு கடினமான கோபமான உறுதியோடு தோன்றியது. ஆகவே அதை மரியா டிமிட்ரிவ்னா மிகவும் கூர்மையாக கவனித்து முகம் சொல்லித்தாள். இம்மாதிரி நீ பதில் சொல்லாதே எனது நல்ல பெண்ணே. நான் என்ன சொல்லுகிறேனோ அது உண்மை. அதற்கு ஒரு பதில் எழுது என்று அவள் சொன்னாள். நட்டாஷா பதில் சொல்லவில்லை. இளவரசி மேரியின் கடிதத்தை வாசிப்பதற்காக தனது அறைக்கு சென்றாள். அவர்களிடையில் இருந்த தப்பு அபிப்பிராயங்களுக்காக அவள் மிகுந்த வருத்தம் கொண்டிருப்பதாக இளவரசி மேரி எழுதியிருந்தாள். அவளுடைய தந்தையின் உணர்ச்சிகள் எப்படி இருந்தாலும் தன்னை பொறுத்தவரையில் அவள் மீது பிரியம் கொள்ளாமல் தான் இருக்க முடியாது என்றும், அவள் தன்னுடைய சகோதரரால் காதலிக்கப்பட்டவள் ஆகையால் அவருடைய சந்தோஷத்திற்காக எதையும் தியாகம் செய்வதற்கு தான் தயாராக இருப்பதாகவும் எழுதியிருந்தாள். என்னுடைய தந்தைக்கு உன் மீது நல்லெண்ணம் இல்லை என்பதை பற்றி நீ யோசிக்க வேண்டாம். அவர் ஒரு நோயாளி, ஒரு வயதானவர். அவரை நாம் மன்னித்து விட வேண்டும். ஆனால் அவர் நல்லவர், மிகுந்த தாராள குணம் உள்ளவர். தமது குமாரரை யார் சந்தோஷப்படுத்துகிறாளோ அவள் மீது அவர் அன்பு கொள்வார் என்று இளவரசி மேரி எழுதியிருந்தாள். மறுபடியும் சந்திப்பதற்கு ஒரு தேதியை நிச்சயிக்கும்படி நட்டாஷாவை கேட்டுக்கொண்டிருந்தாள். அந்த கடிதத்தை வாசித்த பின்பு அதற்கு பதில் எழுதுவதற்காக மேஜை மீது அமர்ந்தாள். அன்பான இளவரசியே என்று பிரெஞ்சு பாஷையில் வேகமாகவும் சரளமாகவும் எழுதி முடித்ததும் சிறிது தயங்கினாள். முதல் நாள் மாலையில் அந்த விஷயங்களெல்லாம் நடந்த பின்பு அவள் அதற்கு மேல் என்ன எழுத முடியும்? ஆமாம், அவையெல்லாம் நடந்துவிட்டன. இப்பொழுது எல்லாம் மாறிவிட்டது என்று அவள் எழுத ஆரம்பித்த கடிதத்தின் முன்பாக உட்கார்ந்திருந்த போது நினைத்தாள். இப்பொழுது என்னுடைய நிச்சயதார்த்தத்தை நான் முடித்துவிட வேண்டுமா? உண்மையில் அப்படி செய்ய வேண்டுமா? ஐயோ, அது பயங்கரமானது என்று அவள் நினைத்தாள். இந்த பயங்கரமான நினைப்புகளிலிருந்து தப்புவதற்காக சோனியாவிடம் சென்று அங்கிருந்த ஆடை தினுசுகளை பார்த்து கொண்டிருந்தாள். டின்னருக்கு பின்னர் நட்டாஷா தன்னுடைய அறைக்கு திரும்பி மீண்டும் இளவரசி மேரியின் கடிதத்தை எடுத்தாள். எல்லாம் முடிந்துவிட்டது என்று இருக்க முடியுமா என்று நினைத்தாள். இவையெல்லாம் இவ்வளவு சீக்கிரமாக ஏற்பட்டு முன்னால் நடந்தவைகள் எல்லாம் அழிந்து போகும்படி இருக்க முடியுமா? இளவரசர் ஆண்ட்ரூ மீது கொண்டிருந்த காதலையும் அதனுடைய பழைய பலத்தையும் அவள் நினைவு கூர்ந்தாள். அதே சமயத்தில் அவள் குராக்கின் மீது காதல் கொண்டிருப்பதாக அவள் உணர்ந்தாள். தான் இளவரசர் ஆண்ட்ரூவின் மனைவி என்பதை தெளிவாக நினைவில் நினைத்து பார்த்தாள். அவருடன் இருப்பதால் ஏற்படும் சந்தோஷ நிலைமையையும் அவளுடைய மனதில் அடிக்கடி தோன்றி வந்த அந்த கற்பனைகளை அவள் தெளிவாக மனதில் உருவகப்படுத்தி பார்த்தாள்.
அதே சமயத்தில் அனட்டோலுடன் நேற்று நடந்த சம்பாஷணைகளின் ஒவ்வொரு விவரத்தையும் அவள் உள்ளத்தில் உற்சாகம் பொங்க நினைத்து பார்த்தாள். அது ஏன் அப்படி இருக்க முடியாது என்று அவள் பூரண குழப்பத்தோடு தன்னை சில வேளைகளில் கேட்டுக்கொள்வாள். அப்படியானால்தான் நான் முற்றிலும் சந்தோஷமாக இருக்க முடியும். இந்த இருவரில் ஒருவரை நான் தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் அவர்களில் யாராவது ஒருவர் இல்லாவிட்டால் நான் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஒன்று இளவரசர் ஆண்ட்ரூவிடம் என்ன நடந்தது என்பதை நான் சொல்லிவிட வேண்டும், அல்லது அவரிடம் அதை மறைக்க வேண்டும். இந்த இரண்டும் சாத்தியமில்லாத காரியங்கள். ஆனால் மற்றொருவரை பொறுத்தவரையில் ஒன்றும் கெட்டு போகவில்லை. அப்படியானால் இதுவரை நான் வாழ்ந்து வந்த இளவரசர் ஆண்ட்ரூவின் காதல் மகிழ்ச்சியை நான் உண்மையில் எப்பொழுதுமே கைவிட வேண்டியதுதானா? தயவு செய்ய வேண்டும் குமாரியே என்று ஒரு இரகசியமான பார்வையோடு ஒரு வேலைக்காரி உள்ளே வந்தாள். இதை உன்னிடம் கொடுக்கும்படி ஒரு மனிதர் என்னிடம் கொடுத்தார் என்று சொல்லி நட்டாஷாவிடம் ஒரு கடிதத்தை கொடுத்தாள். ஓ அடக்கடவுளே என்று அந்த பெண் சொல்லி கொண்டிருந்தாள். நட்டாஷா எதையும் யோசிக்காமல் அனட்டோலிடமிருந்து வந்த காதல் கடிதத்தை திறந்து வாசித்தாள். அவள் அதிலிருந்த விஷயங்களில் ஒரு வார்த்தையை கூட புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் தான் காதலித்த ஒருவரிடமிருந்து வந்த கடிதம் என்பதை மட்டும் அவள் அறிந்து கொண்டாள். ஆமாம், அவரை அவள் காதலிக்கிறாள். அல்லது அப்பொழுது நடந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி நடந்திருக்க முடியும்? அவளுக்கு அவரிடம் இருந்து அந்த காதல் கடிதம் அவள் கையில் எப்படி வந்து சேர்ந்திருக்க முடியும்? நடுங்கிய கைகளில் அந்த ஆசை மிகுந்த காதல் கடிதத்தை, அனட்டோலுக்காக டோலோகாவ் எழுதி கொடுத்த கடிதத்தை அவள் பற்றி இழுத்தாள். அவள் அதை வாசித்த போது அவள் மனதில் என்னென்ன எண்ணங்கள் கற்பனையில் தோன்றினவோ அவையெல்லாம் அதில் பிரதிபலிப்பதாக அவள் கண்டாள். நேற்று மாலையிலிருந்து என்னுடைய விதி முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது உன்னால் காதலிக்கப்பட வேண்டும் அல்லது சாக வேண்டும் என்பதாகும். எனக்கு வேறு வழி இல்லை என்று அந்த கடிதத்தின் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருந்தது. அதன் பின்னர் அவளுடைய பெற்றோர்கள் தனக்கு அவளை விவாகம் செய்து வைக்க மாட்டார்கள் என்பதை அவர் அறிவார் என்றும், அதற்கான இரகசிய காரணங்கள் இருக்கின்றன என்றும், அவற்றை ஒரு நாள் அவர் அவளுக்கு சொல்லுவார் என்றும் கூறியிருந்தார். ஆனால் அவள் அவரை காதலிப்பதாய் இருந்தால் ஆம் என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்றும், அதன் பின்னால் எந்த மனித சக்தியும் அவர்களுடைய பேரானந்தத்தை தடை செய்ய முடியாது என்றும் சொல்லியிருந்தார். எல்லாவற்றையுமே காதல் வெற்றி பெற்றுவிடும் என்றும், அவர் அவளை தூக்கி கொண்டு உலகத்தின் எந்த பக்கத்திற்கு வேண்டுமானாலும் போய்விட முடியும் என்றும் அவர் கூறியிருந்தார். ஆமாம் ஆமாம், நான் நான் அவரை காதலிக்கிறேன் என்று நட்டாஷா நினைத்தாள். அந்த கடிதத்தை 20வது தடவையாக அவள் வாசித்து அதிலுள்ள ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஏதோ ஒரு விசேஷமான ஆழ்ந்த அர்த்தத்தை அவள் கண்டுபிடித்து கொண்டிருந்தாள். அன்று மாலை அக்காராவ்ஸ் என்ற வீட்டிற்கு அந்த பெண்களை தன்னுடன் அழைத்து கொண்டு போக மரியா டிமிட்ரிவ்னா நினைத்திருந்தாள். நட்டாஷா தனக்கு தலைவலி என்று கூறி வீட்டிலேயே தங்கிவிட்டாள். அத்தியாயம் 14 நிறைவுற்றது. அத்தியாயம் 15. நட்டாஷாவுக்கு சோனியாவின் புத்திமதி. மாலையில் நேரம் கழித்து திரும்பிய சோனியா நட்டாஷாவின் அறைக்கு போனாள். நட்டாஷா இன்னமும் உடைகளை களையாமல் சோஃபாவில் தூங்கிக் கொண்டிருந்ததை பார்த்து ஆச்சரியமடைந்தாள். அவளுக்கு பக்கத்தில் கிடந்த மேஜை மீது அனட்டோலின் கடிதம் விரித்து கிடந்தது. அவள் அதை வாசிக்கும் போதே தூங்கிக் கொண்டிருந்த நட்டாஷாவை பார்த்தாள். அந்த கடிதத்தில் கண்ட விஷயங்களுக்கு அவள் முகத்தில் ஏதாவது சமாதானம் அறிய அவள் முயற்சித்தாள். ஆனால் அவளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவளுடைய முகம் அமைதியாகவும் மென்மையாகவும் சந்தோஷமாகவும் காணப்பட்டது. தனக்கு மூச்சு திணறிவிடக்கூடாது என்பதற்காக தனது நெஞ்சை அழுத்தி பிடித்து கொண்டு முகம் வெளிரி பயத்தினாலும் பரபரப்பினாலும் உடல் பதறி அங்கிருந்த சாய்வு நாற்காலியில் அமர்ந்து கண்ணீர் விட ஆரம்பித்தாள். இதை பற்றி எதுவுமே நான் எப்படி கவனிக்காமல் இருந்தேன்? இவ்வளவு தூரம் அது எப்படி போக முடிந்தது? இளவரசர் ஆண்ட்ரூவை காதலிப்பதை அவள் விட்டுவிட முடியுமா? இவ்வளவு தூரத்திற்கு குராக்கின் போகிற வரையில் அவள் எப்படி விட்டாள்? அவன் ஒரு ஏமாற்றுக்காரன், ஒரு துஷ்டன். அது தெளிவானது.
ஆனால் நிக்கலஸ், அருமையான அந்த கண்ணியமான நிக்கலஸ் இதை கேள்விப்பட்டதும் என்ன செய்வார்? ஆகவே நேற்றும் முன்தினமும் இன்றும் அவள் பரபரப்பும் உறுதியும் இயற்கைக்கு விரோதமாக தோன்றுவதற்கு காரணம் இதுதானா என்று சோனியா நினைத்தாள். ஆனால் அவள் அவனை காதலிப்பதாக இருக்க முடியாது. யாரிடமிருந்து அந்த கடிதம் வந்திருக்கிறது என்பதை அறியாமலேயே அவள் கடிதத்தை ஒருவேளை திறந்திருக்கலாம். அதனால் ஒருவேளை மனம் புண்பட்டிருக்கலாம். இம்மாதிரி ஒரு விஷயத்தை அவள் செய்ய மாட்டாள். சோனியா தனது கண்ணீரை துடைத்து கொண்டு நட்டாஷாவிடம் சென்று மீண்டும் அவள் முகத்தை உற்று நோக்கினாள். நட்டாஷா என்று அவள் மெதுவான குரலில் கூப்பிட்டாள். நட்டாஷா விழித்து சோனியாவை பார்த்தாள். நீ நீ திரும்பி வந்து விட்டாயா? அம்மாதிரி விழிக்கிற நேரங்களில் ஏற்படுகிற கனிவோடும் உறுதியோடும் தன்னுடைய சிநேகிதியை தழுவினாள். ஆனால் சோனியாவின் முகத்தில் தொந்தரவான தோற்றம் காணப்பட்டதை கவனித்தாள். உடனே அவளுடைய முகத்திலும் சந்தேகமும் குழப்பமும் காணப்பட்டன. சோனியா, சோனியா, நீ நீ அந்த கடிதத்தை படித்து பார்த்தாயா? ஆமாம் என்று மிருதுவாக சோனியா பதிலளித்தாள். நட்டாஷா பரவசத்தோடு புன்னகை காட்டினாள். இல்லை சோனியா, நான் இனி இம்மாதிரி இருக்க முடியாது. இனி உன்னிடமிருந்து மறைக்க முடியாது. நாங்கள் இருவரும் காதல் கொண்டிருக்கிறோம் என்பதை நீ அறிவாய். சோனியா, என் கண்ணே, அவர் என்ன எழுதியிருக்கிறார் சோனியா? சோனியா தன்னுடைய காதுகளை நம்பாமல் நட்டாஷாவை வெறித்து பார்த்தாள். அப்படியானால் போல்கான்ஸ்கி என்று அவள் கேட்டாள். சோனியா, நான் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ அறிய முடியுமானால் காதல் என்பது என்னவென்பது உனக்கு தெரியாது என்று நட்டாஷா கூச்சலிட்டாள். ஆனால் நட்டாஷா, பழைய விஷயம் முழுவதும் முடிந்துவிட முடியுமா? சோனியாவை விரித்த கண்களுடன் அவள் கேட்கிற கேள்வி என்னவென்பதை புரிந்து கொள்ளாதது போல நட்டாஷா நோக்கினாள். அப்படியானால் இளவரசர் ஆண்ட்ரூவை நீ தள்ளிவிடுகிறாயா என்று சோனியா கேட்டாள். ஓ ஓ, உன்னால் ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அசட்டுத்தனமாய் பேசாதே. நான் சொல்வதை கவனமாய் கேள் என்று எரிச்சலோடு நட்டாஷா சொன்னாள். ஆனால் என்னால் நம்ப முடியாது. என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு வருஷம் பூராவாக ஒருவர் மீது காதல் கொண்டுவிட்டு திடீரென்று அவரை 3 தடவை தான் பார்த்திருக்கிறாய். நட்டாஷா, நான் உன்னை நம்ப முடியாது. நீ தமாஷ் செய்கிறாய். 3 நாட்களில் பழைய விஷயங்கள் எல்லாவற்றையும் மறந்துவிட முடியுமா? 3 நாட்கள் தானா என்று நட்டாஷா கேட்டாள். ஆனால் அவரை நான் 100 வருஷங்களாக காதலித்து கொண்டிருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. இதற்கு முன்பு நான் வேறு யாரையும் காதலித்தது இல்லை என்று எனக்கு தோன்றுகிறது. உன்னால் அதை புரிந்து கொள்ள முடியாது சோனியா. ஒரு நிமிஷம் பொறு, இங்கே உட்கார் என்று சொல்லி அவளை தழுவி முத்தமிட்டாள். அது இம்மாதிரி நடக்கிறது என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீயும் கூட கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்போதுதான் அம்மாதிரி காதலை நான் உணர்கிறேன். முன் போன்ற மாதிரி அல்ல இது. அவரை நான் பார்த்ததும் அவர்தான் என்னுடைய எஜமான் என்றும் நான் அவருடைய அடிமை என்றும் அவர் மீது காதல் கொள்ளாமல் இருக்க முடியாது என்றும் நான் உணர்ந்தேன். ஆமாம், நான் அவருடைய அடிமை. அவர் என்ன உத்தரவிடுகிறாரோ அதை நான் செய்வேன். நான் என்ன செய்வேன் சோனியா என்று ஒரு சந்தோஷமான ஆனால் பீதியுற்ற தோற்றத்தோடு நட்டாஷா கூவினாள். ஆனால் நீ என்ன செய்கிறாய் என்பதை யோசித்துப்பார். என்னால் இம்மாதிரி விட்டுவிட முடியாது. இந்த இரகசிய கடித போக்குவரத்துகள் இவ்வளவு தூரம் அவர் போகும்படி நீ எப்படி விடலாம் என்று சோனியா கூச்சலிட்டாள். அவளுக்கு ஏற்பட்ட பயங்கரத்தையும் அருவருப்பையும் அவளால் மறைக்க முடியவில்லை. எனக்கு சுயமாக எந்த விருப்பமும் இல்லை என்பதை நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன். உன்னால் ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லை? நான் அவரை காதலிக்கிறேன் என்று நட்டாஷா பதில் சொன்னாள். அப்படியானால் அம்மாதிரி நேரிடுவதை நான் விட முடியாது. நான் சொல்லிவிடுவேன் என்று சோனியா கூறி கண்ணீர் பெருக்கினாள். நீ நீ சொல்லுவதன் பொருள் என்ன? கடவுளுக்காக நீ சொல்லுவாயானால் நீ என்னுடைய விரோதி. நான் துர்பாகியமாய் இருக்க வேண்டுமென்றால், நாங்கள் பிரிந்திருக்க வேண்டுமென்றால்
நட்டாஷாவின் நடுக்கத்தை சோனியா பார்த்ததும் தன்னுடைய சிநேகிதிக்காக வெட்கமும் அனுதாபமும் கொண்டு கண்ணீர் வடித்தாள். ஆனால் உங்கள் இருவருக்குள் என்ன நடந்தது? அவர் உன்னிடம் என்ன சொன்னார்? இந்த வீட்டிற்கு அவர் ஏன் வரக்கூடாது என்று அவள் கேட்டாள். அவளுடைய கேள்விகளுக்கு நட்டாஷா பதில் சொல்லவில்லை. கடவுளுக்காக சோனியா, யாரிடமும் சொல்லாதே. என்னை சித்திரவதை செய்யாதே செய்யாதே செய்யாதே. இந்த மாதிரி விஷயங்களில் ஒருவரும் தலையிடக்கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். நான் உன்னிடத்தில் அந்தரங்கத்தை கூறினேன். ஆனால் இந்த ரகசியம் எதற்காக? அவர் ஏன் இந்த வீட்டிற்கு வரக்கூடாது என்று சோனியா கேட்டாள். அவர் ஏன் வெளிப்படையாக உன்னை விவாகம் செய்வதற்கு வந்து கேட்கக்கூடாது? இளவரசர் ஆண்ட்ரூ உனக்கு பூரண சுதந்திரம் கொடுத்திருப்பதை நீ அறிவாய். அது உண்மையாயிருந்தால். ஆனால் நான் அதை நம்பவில்லை நட்டாஷா. இந்த இரகசிய காரணங்கள் எதுவாய் இருக்கலாம் என்று நீ சிந்தித்தாயா? ஆச்சரியத்தோடு சோனியாவை நட்டாஷா பார்த்தாள். இப்போதுதான் இந்த கேள்வி அவளுடைய மனதில் முதல் தடவையாக தோன்றியது. ஆனால் அவளால் அதற்கு எப்படி பதில் சொல்வதென்று தெரியவில்லை. காரணங்கள் என்ன என்பது எனக்கு தெரியாது. ஆனால் காரணங்கள் இருந்திருக்க வேண்டும். சோனியா பெருமூச்சு விட்டாள். தனது தலையை நம்பிக்கையில்லாமல் ஆட்டினாள். ஆனால் அவளுடைய சந்தேகங்களை நட்டாஷா யூகித்து பீதியோடு அவளை இடைமறித்தாள். சோனியா, அவரை ஒருவர் சந்தேகிக்க முடியாது. ஒருவரும் முடியாது. உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையா என்று அவள் கூச்சலிட்டாள். அவர் உன்னை காதலிக்கிறாரா என்று நட்டாஷா விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாத தன்னுடைய சிநேகிதியின் நிலைமையைக் கண்டு இறங்கி ஒரு இரக்க புன்னகையோடு அந்த கேள்வியை திரும்பச் சொன்னாள். ஏன் அவருடைய கடிதத்தை படித்து பார்த்தாய்? அவரையும் நீ பார்த்திருக்கிறாய். ஆனால் அவர் ஒரு அயோக்கியராயிருந்தால்? அவரா? அயோக்கியரா? உனக்கு மட்டும் அவரை தெரிந்திருக்குமானால் என்று நட்டாஷா கூச்சலிட்டாள். அவர் ஒரு யோகியமான மனிதராயிருந்தால் அவருடைய எண்ணங்களை அவர் பகிரங்கமாய் சொல்ல வேண்டும், அல்லது உன்னை பார்ப்பதை அவர் விட்டுவிட வேண்டும். நீ இதை கைவிடாவிட்டால் நான் சொல்வேன். நான் அவருக்கு எழுதுவேன். நான் அப்பாவிடம் சொல்வேன் என்று சோனியா உறுதியோடு கூறினாள். ஆனால் அவர் இல்லாமல் நான் உயிர் வாழ முடியாது என்று நட்டாஷா கூச்சலிட்டாள். நட்டாஷா, உன்னை புரிந்து கொள்ள முடியவில்லை. நீ என்ன சொல்கிறாய்? உன்னுடைய தந்தையை பற்றியும் நிக்கலஸை பற்றியும் சிறிது யோசித்துப்பார். எனக்கு ஒருவரும் தேவையில்லை. அவரை தவிர வேறு யார் மீதும் நான் காதல் கொண்டிருக்கவில்லை. அவர் அயோக்கியர் என்று நீ எப்படி துணிந்து கூறினாய்? நான் அவரை காதலிக்கிறேன் என்பது உனக்கு தெரியாதா என்று நட்டாஷா கதறினாள். நீ போ. சோனியா, உன்னோடு சண்டை போட நான் விரும்பவில்லை. ஆனால் நீ போய்விடு. கடவுளுக்காக போய்விடு. நான் எவ்வளவு தூரம் துன்பப்படுகிறேன் என்று நீ அறிவாய் என்று நட்டாஷா தன்னுடைய அடக்கிய எரிச்சலையும் அதைரியத்தையும் காட்டக்கூடிய குரலில் கோபத்தோடு கூச்சலிட்டாள். சோனியா விம்மி விம்மி அழுது கொண்டு அந்த அறையை விட்டு ஓடினாள். நட்டாஷா மேஜைக்கு சென்று ஒரு வினாடி கூட யோசனை செய்யாமல் இளவரசி மேரிக்கு அந்த பதிலை எழுத ஆரம்பித்தாள். அந்த பதில் கடிதத்தை அன்று காலை பூராவாக அவள் எழுத முயற்சித்தும் முடியவில்லை. இந்த கடிதத்தில் அவர்களுடைய தப்பபிப்பிராயங்கள் எல்லாம் முடிந்துவிட்டன என்று சுருக்கமாக கூறியிருந்தாள். இளவரசர் ஆண்ட்ரூவின் பெருந்தன்மையான குணத்தினால் அவர் வெளிநாடு போகும்போது தனக்கு கொடுத்த சுதந்திரத்தை தான் உபயோகித்து கொள்வதாகவும், எல்லா விஷயங்களையும் இளவரசி மேரி மறந்து தன் மீது குற்றமிருந்தால் தன்னை மன்னிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆனால் இளவரசர் ஆண்ட்ரூவுக்கு மனைவியாக இருக்க முடியாது என்றும் எழுதியிருந்தாள். அந்த வினாடியில் இவையெல்லாம் ரொம்ப சுலபமாகவும் எளிதாகவும் தெளிவாகவும் நட்டாஷாவுக்கு தோன்றின. கிராமத்திற்கு ரஸ்டோவ்கள் வெள்ளிக்கிழமையன்று திரும்புவதாய் இருந்தது. புதன்கிழமையன்று தம்முடைய எஸ்டேட்டை விலைக்கு வாங்க வருகிறவருடன் கோமகன் மாஸ்கோவுக்கு பக்கத்தில் உள்ள தமது எஸ்டேட்டுக்கு போனார். கோமகன் புறப்பட்டு சென்ற தினத்தில் கராக்கின்களுடைய வீட்டில் நடந்த ஒரு பெரிய டின்னர் கச்சேரிக்கு சோனியாவையும் நட்டாஷாவையும் அழைத்திருந்தார்கள். மரியா டிமிட்ரிவ்னா அவர்களை அழைத்து கொண்டு போனாள். அந்த டின்னர் கச்சேரியில்
அனட்டோலை மீண்டும் நட்டாஷா சந்தித்தாள். அவள் அனட்டோலோடு பேசுவதை சோனியா கவனித்தாள். அவள் பேசுவதை மற்றவர்கள் கேட்க முடியாத விதத்தில் பேச முயற்சி செய்தாள். அதிக பரபரப்போடு அவள் இருந்தாள். அந்த டின்னர் பூராவாக எப்போதையும் விட அதிக பரபரப்பாக இருந்தாள். வீடு திரும்பிய பின் சோனியா எதிர்பார்த்த அந்த சமாதானத்தை நட்டாஷா கூற ஆரம்பித்தாள். இங்கு பார் சோனியா, அவரை பற்றி எல்லா விதமான அசட்டு பேச்சுகளையும் நீ பேசிக்கொண்டிருந்தாய் என்று நட்டாஷா ஒரு மென்மையான குரலில் பேசினாள். அதாவது தங்களை புகழ வேண்டுமென்று குழந்தைகள் விரும்புகிற சமயத்தில் எப்படி பேசுவார்களோ அப்படி பேசினாள். இன்று நாங்கள் அதை பற்றி விரிவாக பேசினோம். நல்லது. என்ன நடந்தது? அவர் என்ன சொன்னார்? நட்டாஷா, நீ என்னிடம் கோபமில்லாமல் இருப்பதை பார்த்து நான் எவ்வளவு சந்தோஷமடைகிறேன் தெரியுமா? எனக்கு ஒவ்வொன்றையும் சொல், முழு உண்மையும் சொல். அவர் என்ன சொன்னார்? நட்டாஷா சிந்திக்க ஆரம்பித்தாள். சோனியா, நான் அவரை அறிந்திருப்பதைப் போல நீ மட்டும் அறிந்திருந்தாயானால். அவர் சொன்னார், புல்கான்ஸ்கிக்கு நான் என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன் என்று அவர் என்னிடம் கேட்டார். நான் அவரை மறுத்து விடுவதற்கு எனக்கு சுதந்திரம் உண்டு என்று சொன்னதும் அவர் மகிழ்ச்சியடைந்தார். சோனியா துக்கத்தோடு பெருமூச்சு விட்டாள். ஆனால் நீ இன்னும் புல்கான்ஸ்கியை மறக்கவில்லையே என்றாள். ஒரு வேளை நான் மறுத்திருக்கலாம். ஒருவேளை அவருக்கும் எனக்கும் உள்ள உறவுகள் எல்லாம் முடிந்து போயிருக்கலாம். நீ ஏன் என்னை அவ்வளவு மோசமாய் நினைக்கிறாய்? நான் ஒன்றும் நினைக்கவில்லை. இதை என்னால் புரிந்து கொள்ளத்தான் முடியவில்லை. கொஞ்சம் பொறு சோனியா, ஒவ்வொன்றையும் நீ அறிந்து கொள்வாய். அவர் எப்பேற்பட்ட மனிதர் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். அவரை பற்றியோ என்னை பற்றியோ நீ மோசமாய் நினைக்காதே. நான் ஒருவரையும் மட்டமாய் நினைத்ததில்லை. ஒவ்வொருவரிடமும் நான் பிரியமும் அனுதாபமும் காட்டுகிறேன். ஆனால் நான் என்ன செய்வது? நட்டாஷா தன்னிடம் பேசிய அந்த கனிந்த தொனியில் சோனியா மயங்கி விடவில்லை. நட்டாஷாவின் முகம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆவேசமும் நயமும் கொண்டதோ அவ்வளவுக்கு அவ்வளவு சோனியாவின் முகத்தில் சிரத்தையும் கடுமையும் வளர்ந்தன. நட்டாஷா, உன்னிடம் பேச வேண்டாம் என்று நீ என்னிடம் கேட்டாய். நான் பேசவில்லை. இப்போது நீயே பேச ஆரம்பித்திருக்கிறாய். நான் அவரை நம்பவில்லை நட்டாஷா. இந்த ரகசியம் எதற்காக என்று அவள் கேட்டாள். திரும்பவும் திரும்பவும் என்று நட்டாஷா இடைமறித்தாள். நட்டாஷா, உனக்காக பயப்படுகிறேன். எதற்காக நீ பயப்படுகிறாய்? நீ உனது நாசத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறாயே என்பதற்காக பயப்படுகிறேன் என்று உறுதியோடு சோனியா பதில் சொன்னாள். ஆனால் தான் சொல்லியதை கேட்டு அவளே பயங்கரமடைந்தாள். நட்டாஷாவின் முகத்தில் மீண்டும் கோபம் தோன்றியது. நான் எனது நாசத்தை நோக்கி போவேன். நான் போவேன். சீக்கிரமாக போவேன். அது உன்னுடைய வேலை அல்ல. அதற்காக கஷ்டப்பட போவது நானே ஒழிய நீ அல்ல. என்னை தனியாக விட்டுவிடு. தனியாக விட்டுவிடு. நான் உன்னை வெறுக்கிறேன். நட்டாஷா என்று சோனியா திகிலோடு முணங்கினாள். நான் உன்னை வெறுக்கிறேன். நான் உன்னை வெறுக்கிறேன். இனி நீ எப்பொழுதுமே என்னுடைய விரோதி என்று சொல்லிவிட்டு அந்த அறையை விட்டு நட்டாஷா வெளியே ஓடினாள். அவள் மீண்டும் சோனியாவோடு பேசவில்லை. அவளை சந்திக்காதபடி தவிர்த்து கொண்டே வந்தாள். அதே மாதிரி பரபரப்பான ஆச்சரியத்தோடும் குற்றம் நிறைந்த தோற்றத்தோடும் அவள் வீட்டை சுற்றி வந்தாள். இப்போது ஒன்றை செய்வதும் உடனே அதை விட்டுவிட்டு மற்றொன்றை செய்வதுமாக அவள் செய்து வந்தாள். சோனியாவுக்கு அது மிகவும் கஷ்டமாக இருந்தாலும் தன்னுடைய சிநேகிதி தன் பார்வையை விட்டு தப்பி போகாமல் கவனித்து கொண்டே இருந்தாள். கோமகன் திரும்புவதற்கு முதல் நாளன்று வரவேற்பு அறை ஜன்னலில் காலை பூராவாக எதையோ ஒன்றை எதிர்பார்த்து கொண்டிருப்பதைப் போல நட்டாஷா அமர்ந்திருந்ததை சோனியா கவனித்தாள். அவ்வழியாக போன யாரோ ஒரு இராணுவ அதிகாரியிடம் ஜாடை காட்டியதையும் அவள் கவனித்தாள். அம்மாதிரி போனவர் அனட்டோலாய் இருக்கும் என்று சோனியா நினைத்தாள். தன்னுடைய சிநேகிதியை இன்னும் அதிக கவனத்தோடு சோனியா கண்காணிக்க ஆரம்பித்தாள். அன்று டின்னரிலும் அதன் பின்பு மாலை பூராவிலும் நட்டாஷா ஒரு அதிசயமான இயற்கைக்கு விரோதமான நிலைமையில் இருப்பதை கவனித்தாள். அவளிடம் கேட்ட கேள்விகளுக்கு ஏதோ வாயில் வந்ததை பதில் சொல்லிக்கொண்டும் பேசுகிற வாக்கியங்களை முடிக்காமலும் ஒவ்வொன்றையும் பார்த்து சிரித்து கொண்டும் இருந்தாள். தேநீருக்கு பின்னால் நட்டாஷாவின் அறைக்கதவுக்கு பக்கத்தில் ஒரு வேலைக்காரி பயந்து நின்று கொண்டிருந்ததை சோனியா கவனித்தாள்.
அவளை உள்ளே போகும்படி சொல்லிவிட்டு கதவுக்கு வெளியிலிருந்து கவனித்து கொண்டிருந்தாள். மற்றொரு கடிதத்தை அந்த வேலைக்காரி கொண்டு வந்து கொடுத்ததாக அறிந்து கொண்டாள். அன்று மாலையில் ஏதோ பயங்கரமான விஷயங்களை செய்வதற்கு நட்டாஷா திட்டம் போட்டிருப்பது தெளிவாக திடீரென்று சோனியாவுக்கு விளங்கியது. அறை கதவை சோனியா தட்டினாள். ஆனால் அவளை நட்டாஷா உள்ளே வரவிடவில்லை. அவரோடு அவள் ஓடிவிடப் போகிறாள் என்று சோனியா நினைத்தாள். அவள் எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடியவள். அவளுடைய முகத்தில் குறிப்பாக ஒரு பரிதாபமும் உறுதியும் என்று காணப்படுகின்றன. அவளுடைய தந்தையை அன்று வழி அனுப்பிய போது அவள் அழுதாள். இந்த விஷயம் இப்பொழுது சோனியாவிற்கு ஞாபகத்திற்கு வந்தது. ஆமாம், அதுதான் விஷயம். அவரோடு அவள் ஓடிப்போக விரும்புகிறாள். ஆனால் நான் என்ன செய்ய முடியும் என்று அவள் நினைத்தாள். அன்று பூராவாக தோன்றிய எல்லா அறிகுறிகளையும் அவள் நினைத்து பார்த்தாள். அவையெல்லாம் நட்டாஷா ஏதோ பயங்கரமான எண்ணம் கொண்டிருக்கிறாள் என்பதை தெளிவாய் காட்டின. கோமகனோ இங்கு இல்லை. நான் என்ன செய்ய முடியும்? குராக்கினுக்கு எழுதி என்ன சொல்லுகிறாய் என்று கேட்கலாமா? ஆனால் அவர் பதில் எழுத வேண்டும் என்று என்ன கட்டாயம்? ஏதாவது கஷ்டம் வரும்போது பியரை கேட்கும்படி இளவரசர் ஆண்ட்ரூ என்னிடம் சொல்லி போயிருந்தார். அதை அனுசரித்து பியருக்கு எழுதினால் என்ன? ஆனால் அவள் ஏற்கனவே உண்மையாகவே ஒருவேளை பொல்கான்ஸ்கியை உதறி தள்ளி இருக்கலாம். அவள் இளவரசி மேரிக்கு நேற்றே கடிதம் எழுதிவிட்டாள். சித்தப்பாவோ ஊரில் இல்லை. மரியா டிமிட்ரிவினாவிடம் சொல்வதாயிருந்தால் அவளுக்கு நட்டாஷாவிடம் அவ்வளவு நம்பிக்கை இருக்கிறபடியால் தான் சொல்வதற்கே சோனியா பயந்தாள். நல்லது, எப்படி இருந்தாலும் சரி என்று சோனியா அந்த இரண்டு ஆளோடியில் நின்று கொண்டிருந்த போது நினைத்தாள். நான் இந்த குடும்பம் எனக்கு செய்திருக்கிற நன்மைகளுக்கு பதில் நன்றி காட்ட வேண்டுமானால், நான் நிக்கலஸை காதலிப்பதற்கு நன்றி காட்ட வேண்டுமானால் இப்போது ஏதாவது செய்தாக வேண்டும். இல்லையென்றால் இனி செய்யவே முடியாது. ஆமாம், 3 இரவுகள் தூங்காமல் இருக்க வேண்டி வந்தாலும் சரி, இந்த ஆளோடியை விட்டு நான் நகரப்போவதில்லை. அவளுடைய முதுகை பலவந்தமாக பிடித்து நிறுத்தி வைத்துக் கொள்வேனே தவிர இந்த குடும்பத்திற்கு கெட்ட பேர் வரும்படி நான் விடமாட்டேன் என்று அவள் நினைத்தாள். அத்தியாயம் 15 நிறைவுற்றது.